டிடிவி தினகரன் என்டிஏ பக்கம் போயிட்டார். அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த முடிவா சார்? பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவர் என்டிஏ போறதுக்கான பிரஷர். ஆனால் அந்த பலன் அவங்க என்டிஏக்கு கிடைக்காது. பாஜக வாங்கி உள் ஒதுக்கீடு பண்றாங்கல்ல, அந்த உள் ஒதுக்கீடு எச்சரிக்கை சமம்ன்றாங்க. எடப்பாடி துரோகம் அப்படின்னு எடப்பாடியிலிருந்து அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள் தானே சொன்னார் அவரு. அந்த கம்யூனிட்டிக்கு எடப்பாடி துரோகம் பண்ணிட்டான்றது அந்த கம்யூனிட்டி சொல்றது. நான் யாருக்கு அடிப்பணிய மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த முடிவு அப்படின்னா மிரட்டப்பட்டாரா? பாஜக வந்து சிபிஐ, ஐடி, இடி, இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார் எல்லாத்தையும் வச்சு மிரட்டதானே செய்யறாங்க. ஓபிஎஸ் கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி சொல்றாங்களே, ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறாரு? உலகத்திலேயே ஒரு குழப்பமான மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தான். ஆக்சுவலா அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க சார்? வணக்கம் சார். சார், டிடிவி தினகரன் என்டிஏ பக்கம் போயிட்டார். அதாவது கிட்டத்தட்ட தாவேகாவோட ஒரு பேசி ஃபைனலைஸ் ஆகிற சூழலில் தான் இந்த நிலைமை வந்திருக்கு. அவங்க கட்சியில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அவரோட கூட இருக்கிறவங்கலாம் நான் என்டிஏல மறுபடியும் போனால் நமக்கு நஷ்டம் தான், போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவருக்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம அதிகமான இடங்கள் கேட்டால் நம்மளை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறார். 20 இடங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. அவங்க 12 இடங்களுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு அவங்க இருக்காங்க. இவர் சொல்கிறார், என்னை நம்பி 18 பேர் வந்தாங்க 2017, அவங்களுக்கு நான் சீட் கொடுக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆனால் அவங்க அது கொடுக்குற மாதிரி தெரியல. என்டிஏ கூட்டணிக்கே போக வேண்டாம், பழனிசாமி இருக்கிற இடத்துக்கே போக வேண்டாம்ன்றது தினகரன் நாட்களோடைய கோஷமாக இருக்குது. தினகரன் ஓட்டுன்றது வெறும் அதிமுக ஓட்டு மட்டுமே கிடையாது, அது ஒரு கம்யூனிட்டி ஓட்டாக வேறு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த கம்யூனிட்டி எடப்பாடிக்கு எதிராக இருக்குது. அந்த கம்யூனிட்டி எடப்பாடிக்கு எதிராக இருக்குது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வேண்டாம் என்டிஏ சைடே போக வேண்டாம், எப்படி போனாலும் நீங்கள் எடப்பாடியை பலப்படுத்துவீங்க, அவர் அரசியல் ரீதியாக கெயின் ஆனார்னா நமக்கு தான் நஷ்டம், நம்மளை போட்டு அழுத்துவார் கடைசியில், எதுக்கு அவரை பலப்படுத்தணும், அவரை அப்படியே விட்டுலாம், நம்ம தனியாக போகலாம் அப்படின்னு, தனியாக போகலாம் தாவேகாவோட போகலான்னு அப்படின்னு தினகரன் தரப்பில் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு பக்கம் பாஜகவோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு பக்கம் கட்சிக்காரங்க போக வேண்டான்றாங்க. அதனால் அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. அதிக இடங்கள் கேட்டால் விட்டுருவாங்க நம்மளன்னு அதிக இடங்களை முன்னாடி வைக்கிறாரு. இப்போ எடப்பாடிக்கு எதிராக தான் நான் கட்சியை ஆரம்பிச்சார். எடப்பாடி துரோகம் அப்படின்னு எடப்பாடியிலிருந்து அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள் தானே சொன்னார் அவரு. கடைசியில் அவரை பலப்படுத்துகிற மாதிரி அவர் கூட்டணியில் இவர் போய் சேர்ந்தாருன்னா அவன் கட்சிக்கார எப்படி அவர் கூட இருப்பான்? அது கட்சி ஓட்டு மட்டும் இல்லை, அது கம்யூனிட்டி ஓட்டு. அது ஆக்சுவலாக அந்த கம்யூனிட்டிக்கு எடப்பாடி துரோகம் பண்ணிட்டார்ன்றது அந்த கம்யூனிட்டி சொல்கிறது. எங்கள் கம்யூனிட்டி ஆட்கள் எல்லாம் பழி வாங்கிட்டார் எடப்பாடின்னு தான் கம்யூனிட்டி நினைக்குது. அப்புறம் இவர் போய் அங்கே சேர்ந்தாருன்னா அந்த ஓட்டு எப்படி அங்கே போவோம் ஆக்சுவலாக? இப்போ அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த முடிவா சார்? இல்லை, அவர் என்டிஏல ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவர் என்டிஏ போகிறதுக்கான ப்ரெஷர். ஆனால் அந்த பலன் அவங்க என்டிஏக்கு கிடைக்காது. ஏன்னா இவர் தரப்புலேருந்து அதை விரும்பலை. இவர் போனாலுமே அந்த ஓட்டு அங்கே போகாது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இவர் தனியாக போட்டி போட்ட பிறகு 21லேயும் இவர் தனியாக தான் நின்றார். அப்புறம் 24லேயும் பார்த்தீங்கன்னா அவர் பாஜக அணியில் தான் போனார், அதிமுக இருக்கிற இடத்துக்கு வரல. 26ல் அதிமுக இருக்கிற அணிக்கு போனால் தான் பிரச்சனை. அந்த அங்கே போனார்னா இவருக்கு ஆதரவான ஓட்டுக்கள் அவருக்கு அந்த அணிக்கு போய் சேராது. ரெண்டாவது பழனிசாமி ஆட்கள் இவங்க ஆட்களை காலை வருவாங்க, இவங்க ஆட்கள் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க போட்டி போகிற இடத்துல சரியாக வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப எதுக்கு அங்கே போகணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் தினகரன் நாட்கள் கேட்குறாங்க ஆக்சுவலாக. இப்போ என்னை யாரும் மிரட்ட முடியாது, நான் யாருக்கு அடிப்பணிய மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த முடிவு அப்படின்னா மிரட்டப்பட்டாரா? என்ன காரணம்? மிரட்டப்பட்டார் அப்படின்றத பாஜக சிபிஐ, ஐடி, இடி, இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார் எல்லாத்தையும் வச்சு மிரட்ட தானே செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு தினகரன் மிரட்டினார்னா நமக்கு நேரடியாக அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர் அவர் எடுத்த ஸ்டாண்ட்லேருந்து திடர்னு மாறுறாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நமக்கு இந்த சந்தேகம் வருது ஆக்சுவலாக. இப்போது நம்ம ஒரு அழுத்தத்துக்கு ஒரு ஆளாக இருக்காரு நம்ம எப்படி சொல்கிறோம்? நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டாண்டில் வரீங்க, நீங்கள் அந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு ஏற்ற ஸ்டாண்ட், இது பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், அதுலேருந்து நீங்கள் டக்குன்னு தடம் மாறுறீங்கன்னா அப்போ உங்களை தடம் மாற வைக்கிறது எது ஆக்சுவலாக? அதை நீங்கள் அங்கே மாறினீங்கன்னா உங்களுக்கு பின்னடை வரும்னு தெரிஞ்சு கூட நீங்கள் அங்கே மாறுறீங்கன்னா அப்போ ஏன் மாறுறீங்க? அப்போ அந்த இடத்துல தான் ஒரு அழுத்தம் பின்னாடி இருக்குது அப்படின்ற யோகத்துக்கு நம்ம வரோம் இல்லையா? அந்த பாயிண்டில் தான் நம்ம ஒரு அழுத்தம் அவருக்கு இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக. இது எப்படி சார் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது அந்த சாதி வாக்குகள், அந்த சாதிக்கு எதிரான அவர் செயற்பட்டாரு, அந்த வாக்குகள் தான் அப்படின்னா தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவர் தினகரன் தப்பு கணக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஜெல் ஆகுமா இந்த கூட்டணி? கண்டிப்பாக ஜெல். அப்படி போனால் ஜெல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். தினகரனுக்கு எல்லாமே தெரியும், நல்லா எல்லாமே புரிஞ்சவர் தான். பட் அவர் ஏன் இந்த முடிவு எடுத்தார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக வரும் ஆக்சுவலாக. அதான் நம்ம ஒரு அழுத்தத்துக்கு ஆளானார் அப்படின்னா அந்த அழுத்தம் என்ன அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வம்பு வழக்கு போன்ற பல விஷயங்கள் எப்படி பாஜக எல்லாரும் மேலேயும் கையாளுவாங்களோ அதுதான் ஆக்சுவலாக.
இப்போ ஓபிஎஸ் கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி சொல்றாங்களே, ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறாரு? ஓபிஎஸ் உலகத்திலேயே ஒரு குழப்பமான மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓபிஎஸ் தான். ஆக்சுவலாக அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருக்கு ஏடிஎம்கேல சேர்த்து அவருக்கு வந்து அந்த பதவியை கொடுக்கணுன்றது அவருக்கு ஆசை. அதுக்கு பாஜக போய் பாஜகவை பார்க்குறாரு, எல்லாரையும் பார்த்தார். பாஜக இவரை பற்றி என்னங்க கவலை இருக்குது? அவங்களுக்கு எடப்பாடி தான் பெரிய பார்ட்னரு. அவங்க எடப்பாடியை பற்றி கவலைப்படுவாங்களா, இவரை பற்றி கவலைப்படுவாங்களா? உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் தான் போராடணுமே தவிர இன்னொருத்தர் வந்து உங்களுக்காக போராட மாட்டார். நீங்கள் எடப்பாடியை வீழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற வியூகத்தை நீங்கள் தான் அமைக்கணும். இன்னும் நீங்கள் வந்து குழப்பத்திலே இருந்தீங்கன்னா உங்கள் எதிரி யார்? உங்களை கட்சியில் சேர்க்காது இருக்கிறது யார்? அதிமுகவை பலவீனப்படுத்துறது யார்? எல்லாம் எடப்பாடி தானே. அப்புறம் நீங்கள் எதுக்கு தயங்குறீங்க? அவர் கூட போய் சேரணும்னு நினைக்கிறீங்க? அவரை வீழ்த்திட்டு கட்சியை கைப்பற்ற பாருங்க. நீங்கள் போய் அங்கே போய் பதவி வாங்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? உங்களை அவர் சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னும் நீங்கள் வந்து பாஜக நம்மளை சேர்த்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது நடக்காத காரியம். அது வந்து நீங்கள் தவறான ஒரு கணக்கு போட்டுன்னு போயிட்டு இருக்கீங்க. ஓபிஎஸ் ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அவர் மட்டும் என்டிஏக்கு போனார்னா நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் திமுக கூட்டணியில் போய் எங்கள் ஆட்கள்லாம் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க திமுகவோட கூட்டணி வச்சா நாங்கள் அவரோட இருப்போம், அவர் வேறு ஏதாவது பண்ணார்னா நாங்கள் அவரை விட்டு விலகிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் ஓபிஎஸ் தான் முடிவு எடுக்கணும். அவர் ரொம்ப குழப்பத்தில் இருக்கார். இப்போ என்டிஏக்குள்ளார வந்துருங்க, கட்சிக்குள்ளாரெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் அப்படி தான் நீங்கள் ஒரு கட்சி பேரை வச்சுட்டு அது உள்ளே வந்துருங்கன்னு தான் அவர் சொல்கிறாங்க. அவர் அங்கே போனார்னா அவர் அவங்க ஆட்கள் ஒருத்தர் சொன்னதே சொல்கிறேன் நாங்கள் எங்களுக்கு எஸ்ஏல போட்டால் சாப்பிட மாட்டோம் சார் அப்படின்னாங்க. என்ன எஸ்ஏலன்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு அதிமுக பாஜகவுக்கு ஒரு 20-40 இடம் கொடுப்பாங்களாம். அந்த 40 இடத்துல 2 இடத்த தூக்கி ஓபிஎஸ் கொடுப்பாங்களாம். அந்த 2 இடம் கொடுக்குறது பாஜக வாங்கி உள் ஒதுக்கீடு பண்ணுறாங்கல்ல, அந்த உள் ஒதுக்கீடு எச்சரிக்கை சமம்ன்றாங்க. அந்த உள் ஒதுக்கீடு எச்சரிக்கை சமம். இன்னொருத்தர் சாப்பிட்டு சாப்பிட்ற மாதிரி அது ஏன் சார் எங்களுக்கு? நாங்கள் ஏன் அந்த அளவுக்கு போகணும்? நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 10 தொகுதியில் அதிமுகவை தோக்கடிக்கிறோம் சார், நாங்கள் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது சார் அப்படின்னு ஓபிஎஸ் ஆட்கள் ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அந்த அவர் கூட இருக்கிற முக்கியமான ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. எங்கிட்டயே சொன்ன விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஓபிஎஸ் தான் முடிவு எடுக்கணும். என்டிஏல அவர் வந்து என்டிஏக்கு தான் போகணும், பாஜகவை பாசிக்கக்கூடாது, எல்லாருக்கூடையும் நல்லவராக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லவராக இருக்கணும்னு நினச்சாருன்னா அரசியலில் நீங்கள் வேலை செய்ய முடியாது. அரசியலில் நீங்கள் உங்கள் செயல்பாடுகளில் சிலரை நீங்கள் எதிர்த்துப்பீங்க, சிலரை வந்து துரோகியாக மாற்றுவீங்க, சிலரை நண்பராக்கிப்பீங்க. எல்லாம் அரசியலில் சகஜம். எந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனளிக்குதோ அதை நீங்கள் அந்த நேரத்தில் பண்ணல வச்சுக்கோங்க, நீங்கள் அரசியலில் இருக்க மாட்டீங்க, அவ்வளோதான். இப்போ எப்படி சார் நீங்கள் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அமித்ஷா பார்த்துக்குவாரு அப்படின்னு சொன்னீங்க. அப்படிதான் அவங்க இறங்கிட்டாங்க. ஆமாம், அமித்ஷா தான் இறங்கிட்டாரு. அவர் விஜயையும் பார்த்துக்கிறாரு, ஓபிஎஸ்ஸையும் பார்த்துக்கிறாரு, டிடிவியும் பார்த்துக்கிறாரு, தேமுதிகவும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அவரோட கண்ட்ரோல் தனியாக ஒரு லூப் லைனில் போயிட்டே இருக்குது. அவர் பாட்டுக்கு போய் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே தான் இருக்கார். இப்போ எல்லாரும் வந்து இப்போ அவரை நினச்சி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அவர் அங்கேருந்து ஒரு பொம்மலாட்ட மாதிரி பின்னாடிலேருந்து அவர் கயத்தை ஈத்துட்டே இருக்கார். அவர் யார் யார் எப்படி போகணுன்ட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 23ஆம் தேதி மோடியோட மேடையில் யாரெல்லாம் சார் நல்லா டெஃபினட்டாக தெரிகிறது வந்து ஜிகே வாசன் இருப்பார், ஏசி சண்முகம் இருப்பார், பாரிவேந்தர் இருப்பார், பாமக அன்புமணி இருப்பார். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுது. ஈவன் ஜான் பாண்டியன் கூட தகராறு பண்ணிட்டு இருக்காராம், எனக்கு 5 சீட் கொடுத்துட்டு, ஆனால் 2 சீட் தான் கொடுப்பேன்றாங்களாம். அதனால் இப்போ தனியரசு அங்கே போனார், நான் சந்தித்தேன் அப்படின்றாரு. அவர் மேடையில் இருப்பாரான்னு தெரியாது. சந்திச்சாரா, சந்திச்சுட்டு வந்தாரா, பேசினாரா பேசலையான்னு நமக்கு தெரியாது. நான் கூட்டணி பேச போல் அது போல் ஏதோ ஒன்று சொல்கிறாரு வச்சுக்கோங்க. பட் எதுக்காக போனார் இதுவரையும் தெரியாது. இது 5 வருஷமாக எடப்பாடியை வந்து பயங்கரமாக எழுத்துருந்தார், திடீர்னு போய் சந்திச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் அங்கே இருப்பாரா, மேடையில் இருப்பாரான்னு தெரியாது. இவங்கெல்லாம் கண்டிப்பாக நான் சொன்ன ஆளுங்கெல்லாம் மேடையில் இருப்பாங்க. பிரேமலதா மேடையில் இருப்பாங்களா, தினகரன் மேடையில் இருப்பாரா, இது 2 இப்போ முக்கியமான விஷயம். இது 2 பேரையும் அவங்க கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த கூட்டணி ஓரளவுக்கு பலமாகும். அப்போது வந்து அவங்க வந்து டிஎம்கே எதிர்க்கிற அளவுக்கு பலமாயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப நம்பிட்டு இருக்கிறது விஜய் தான். எதுக்காக விஜய் நம்பிட்டு இருக்காங்கன்னா அவங்க கூட்டணிக்கு வரதுக்காக இல்லை, இவர் எவ்வளோ தூரம் திமுக ஓட்டு எடுப்பார் அப்படின்றது தான். அதில் தான் திமுகவை ஒரு வீக்கெண்ட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ தூரம் ஒரு உதவியாக இருப்பார்ன்றது தான் பாயிண்ட்டு. ஸோ இவரை தான் நம்பிட்டு இருக்காங்க. இவர் எந்த விதத்தில் திமுகவுடைய அந்த ஓட் பேங்கை வந்து சூறையாடுறாருன்றதை பொறுத்து தான் வந்து பாஜக அதிமுகவுடைய வெற்றி அமையும். அதனால் அந்த பாயிண்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஆக்சுவலாக இப்போ பிரேமலதா அவர்களுடைய முடிவு இதுதான் அப்படிங்கிற மாதிரி யூகிக்க முடியாத அளவில் தான் இன்னும் வரைக்கும் சூழல் இருக்கா, அப்படிதான் களத்தில் பார்க்க முடியும். அவங்க பாவம் சார். அவங்க இந்த மாவட்ட செயலாளர்லாம் கருத்து கேட்டாங்க. 83 மாவட்ட செயலாளர், 53 மாவட்ட செயலாளர் என்ன பண்ணலாம், திமுகவுக்கு எல்லாம் சேரணும்னு சொல்லிட்டான். அவங்களுக்கு பக்குன்னு ஆகி போச்சு. என்னடா அது, நம்ம பாஜக அதிமுகவோட நம்ம பாட்டி பேசிகிட்டு இருக்கோம், திமுகவோட போய் சேரணும்னு சொல்லிட்டாங்க. திமுகவில் வந்து பேசினாங்க, வேலு போன்றவரெல்லாம் அவங்க அந்த அம்மா கூட பேசியிருக்காங்க. அமைச்சர் வேலு இருக்கார், அவர் தான் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறாரு, அவர் பேசியிருக்கார். ஆனால் அதில் பிரச்சனை என்ன வந்து 5 இடம் தான் கொடுக்க முடியும், ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம் 5 இடம் தான் கொடுக்க முடியும். ஆனால் அதிமுகவில் என்ன பிரச்சனைனா அன்புமணிக்கும் ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஜிகே வாசன் வேறு போட்டு பெறாண்டின்னு இருக்காரு எடப்பாடி. அவரோட பதவி காலம் முடியுது இப்போ ஏப்ரலில்.
அவர் எனக்கும் கொடுன்றாரு. அப்புறம் ரெண்டுத்தையும் தூக்கி அவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் தேமுதிக கிடைக்காது இல்லை. இப்போ தேமுதிக என்ன கவலைன்னா, அதிமுக யாருக்கு ராஜ்யசபா கொடுக்க போகிறாங்க? அன்புமணிக்கும் கொடுக்க போகிறாங்களா, இல்லை வாசனுக்கு கொடுக்க போகிறாங்களா, இல்லை போன வாட்டி நம்மளை ஏமாற்றிட்டாங்க இந்த வாட்டி நம்மளை ஏமாற்றிடுவாங்களா கொடுப்பாங்களா தெரியாது. அப்போது என்ன அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது பாயிண்ட். அன்புமணிக்கு இந்த வாட்டி கொடுக்க போகிறாங்களா, இனிமேல் வரப்போகிற எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ராஜ்யசபா தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்குமா இல்லையா, மெம்பர்ஸ்கள் வருவாங்களா மாட்டாங்களே தெரியாது. அப்போ இந்த வாட்டி இருக்கிற 2 வேகன்சியை ரெண்டுமே தோழமை கட்சி கொடுத்துட்டானா அதிமுக கேள்வி கேட்க மாட்டானா? அந்த கட்சிக்காரன் தம்பித்தோரை காத்துனே இருக்காரு, எனக்கு கொடு நான் 10வது தடவை எம்பி ஆனுன்றார், அவர் கொடுன்றாரு. இவர் எடப்பாடி மூச்சிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. அவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்பாங்கல்ல. 2 வேகன்சி தூக்கி நீங்கள் தோழமை கட்சி கொடுத்துட்டீங்கன்னா அப்போ ஏடிஎம்கே ஆட்கள் கொடுக்கலன்னா அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? வாயில் வரல வச்சுட்டு இருப்பாங்களா? அதனால் அவங்க கேட்குறாங்க. அதனால் தேமுதிகவுக்கு ஒரு கவலையாக இருக்குது. அன்புமணிக்கும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, வாசன் விடாமல் போட்டு அப்படியே போட்டு எடப்பாடியை போட்டு எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது. போன தடவை ஏதோ மோடி ரெக்கமெண்ட் பண்ணாலும் கொடுத்தாங்க, இந்த தடவை மோடி ரெக்கமெண்ட் பண்ணாலும் கொடுக்குற மாதிரி இருக்காரா எடப்பாடின்னு தெரியல. அதனால் அவங்களுக்கு தேமுதிக என்னென்னா ராஜ்யசபா, அதில் சுதேஷ் என்ன பண்ணுறாரு, நம்ம ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் போகணும், பாஜக கூட்டணிக்கு தான் போகணும், அவங்ககிட்ட தான் வந்து நமக்கு தேர்தல் செலவுக்குலாம் அவங்க தான் முழுசாக பணம் தருவாங்க, திமுக போனால் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காது, சீட்டையும் கம்மியாகிடுவாங்க, ராஜ்யசபா தந்தாலும் சீட்டை கம்மியாக்கிடுவாங்க, நமக்கு தேர்தல் செலவுக்குலாம் பணம் வந்து பாஜக தரப்பில் தான் தருவாங்கன்னு சுதீஷ் ஒரு பக்கம் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கார். அதனால் இவங்களுக்கும் எப்படி தினகரன் குழப்பத்தில் இருக்காரோ அதே மாதிரி தேமுதிகவும் குழப்பத்தில் இருக்காங்க. இன்னும் 2 நாள் அவங்க குழப்பம் இன்னும் 2 நாளில் தீரும். எப்படியும் மேடையில் உட்கார வைக்கணும் ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அதனால் அவங்களும் 2 நாள், நாளைக்கு இன்றைக்கி என்ன தேதி 20ஆ, 22க்குள்ளே தினகரன் பிரேமலதாவோட பிரச்சனைகள் தீரும்னு நினைக்கிறேன். ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஒன்று அந்த மதுராந்தகத்தில் மதுராந்தகம் கூட்டத்தில் மேடையில் உட்காந்துருப்பாங்க. ஒரு தடவை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், விஜயகாந்த் இருக்கும்போது மோடியோட கூட்டத்தில் விஜயகாந்த் போஸ்டரை போட்டாங்க, எடுத்தாங்க, வச்சாங்கன்னு நடந்தது கொஞ்சம் பழைய காலத்தில். அந்த மாதிரி ஆப்போதா இல்லை ஒரு கிளியர் கட் டைரக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லைன்றதை 2 டேஸில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ இவர் ராமதாஸுடைய நிலைமை, அவர் என்ன அவர் திமுக கதவை தட்டிட்டு இருக்காரு சார். அவர் திமுகவில் சேர்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க. என்னென்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் திமுகவில் சேர்த்தா இதுவரையும் 3 எலெக்ஷனாக திமுக வின் பண்ணிட்டு இருக்கு, பாமக இல்லாதையே வின் பண்ணிட்டு இருக்காங்க. பாமகவில் ஒரு பகுதியை சேர்த்தா கூட விசிகா முதல்ல கோச்சிப்பாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பாமகவை சேர்த்தா வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டு கிடைக்காது, பட்டியலினத்தோர் ஓட்டு கிடைக்காது, இதெல்லாம் அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். அதனால் சேர்க்கலாமா வேணாம், அவர் தனியாக நிற்கிறது பெட்டர்னு நினைக்கிறாங்க. அவர் தனியாக நின்று அன்புமணியோட ஓட்டை பிரிச்சாருன்னா அதுவே போகிறோம், திமுக வின் பண்ணோம். அதனால் தனியாக நிற்க வைக்கலாம் அவரை. நம்மக்கிட்ட வரதுக்கு பதிலாக நீங்கள் தனியாகவே நில்லுங்க, நீங்கள் அன்புமணியோட தானே போட்டி போட போகிறீங்க, நீங்கள் தானே உண்மையான பாமக நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் அன்புமணியோட போட்டி போட்டுக்கோங்கன்னு அந்த ஐடியா அவருக்கு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை உங்கள் கூட்டணியில் எனக்கு ஒரு 5 இடம் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் பாஜக அவரையும் ட்ரை பண்ணுறாங்க, அவரையும் கூப்பிட்டு அதுக்கு அன்புமணி சொல்லிட்டாரு, நான் இருக்கிற இடத்துல அவர் நீங்கள் கூப்பிடாதீங்க, அப்புறம் உண்மையான பாமக யாருன்னு தெரியாது, நான் தான் உண்மையான பாமக, அவரை கூப்பிட்டு நீங்கள் அவருக்கு 5 இடம் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது, எங்களுக்குள்ளே ஏற்கனவே பெரிய தகராறு, அப்பா மகனான்னு பிரிஞ்சு வந்துட்டோம் நாங்கள், கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்து போனீங்கன்னா வந்து பிரச்சனையாகும், அதனால் நான் தான் உண்மையான பாமக, எனக்கு பின்னாடி தான் ஆட்கள்லாம் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் அவர் பின்னாடி இருக்காங்கன்றது ஓரளவுக்கு உண்மை தான். அதனால் எனக்கு என்ன தான் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும், அவரை கூப்பிடாதீங்கன்னு அன்புமணி சொல்கிறார். அதனால் ராமதாஸ் வந்து திமுக அணிக்கு போகிறது வந்து கொஞ்சம் யோசனைக்குரிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி தேமுதிக பிரேமலதாவும் திமுக அணிக்கு போகிறது ரொம்ப முடிவு எடுக்கிறதுன்றது கொஞ்சம் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் திமுகவும் ட்ரை பண்ணுறது உண்மை தான். டிடிவி வந்து என்டிஏ கூட்டணிக்கு போகிற மாதிரி இருக்குது. கடைசி நிமிஷத்தில் ஜக வாங்குவாரா இல்லையான்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போது எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த 5 தேர்தல் அறிக்கைகள் கடுமையான விமர்சனமும் ஒரு பக்கம் இருக்குது, வரவேற்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த தேர்தல் அறிக்கைகள்? சார் இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்தது தான் சார். அவர் கொடுத்ததுல வந்து என்ன 2 ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து உரிமை தொகை 2000 ரூபாய் ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னென்னா வந்து 2000 ரூபாய் சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துருக்கிற கவர்மெண்ட்டை தான் நம்புவாங்க மக்கள். கொடுத்துட்டுருக்காங்க ஏற்கனவே. நீங்கள் 2000 ரூபாய்னா அடுத்து திமுக 2500 ரூபா அரேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணுவார்? 3000 ரூபா சொல்லுவார் அவர். ஏற்கனவே கொடுத்துருக்கிற ஒருத்தரை நம்புவாங்களா, கொடுக்காத இருக்கிற ஒருத்தரை நம்புவாங்களா? ரெண்டாவது வந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க 1000 ரூபாயில் கொடுக்கவே முடியாது, திமுக கவர்மெண்ட்டால் இருக்கிற நிதி நிலையில் கொடுக்கவே முடியாது. இப்போ நீங்கள் எப்படி 2000 ரூபா அனௌன்ஸ் பண்ணுறீங்க? மக்கள் யோசிக்க மாட்டானா? அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு எடப்பாடி சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. 1000 ரூபாயை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன நீங்கள் எப்படி சார் 2000 ரூபா அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்கல்ல. ஆனால் 1000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டுருக்கிறவன் நான் இன்னும் 1500 ரூபா கூட கொடுக்குறேன்னு சொன்னால் மக்கள் இவர் 1000 ரூபா கொடுக்குறாருப்பா, மேலே போட்டு கொடுப்பாருப்பான்னு நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எடப்பாடியோட வாக்குறுதியை வந்து மக்கள் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. போகிற போக்கில் சரி அடிச்சு விட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி தான். அது பேசுகிறவரெல்லாம் மாறின மாதிரி தெரியல, யாரும் பேசுகிற மாதிரியும் தெரியல. ஆண்களுக்கான இதுவும் கூட எதுவும் அவர் வந்து என்ன காரணத்தினால வந்து இந்த வாக்குறுதியை வீடு கட்டுற திட்டம் ஆகட்டும், 125 நாள் திட்டத்தை 150 நாளாக மாற்றுறது தான். ஆனால் 100 நாள் வேலை வாய்ப்புலேயே 45 நாள் தான் வேலை கொடுத்தீங்க.
அப்போ 125 நாள் 150 நாள் எப்படி மாற்றுவீங்க? அதுலேயே 100% நிதியுதவி முந்தி கொடுத்தாங்க. இப்போ வந்து 40% ஸ்டேட் கவர்மெண்ட் போடணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மாதிரி கடனில் இருக்குது. அப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அதெல்லாம்? பெண்களுக்கு இருசக்கர வண்டி 5 லட்சம் பெண்களுக்கு கொடுக்குது, அது ஓகே, அது பண்ணிட்டு வச்சுக்கோங்க. பட் இந்த 150 நாள் ஆக்கிறது, 2000 ரூபா ஆக்கிறது, இதெல்லாம் நிதி பற்றாக்குறையில் ரொம்ப கஷ்டமான காரியம். ஆண்களுக்கு இலவச பஸ் பயணம்னா அதுவும் கஷ்டமான காரியம் தான். ஆனால் நீங்கள் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் திவாலான ஸ்டேஜில் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிற நீங்கள், இப்போ நீங்கள் அங்கே போய் கவர்மெண்ட்டில் உட்காந்தோடனே சப்போஸ் உட்காந்திங்கன்னா பாஜக ஆதரவோடு நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா, அங்கே தான் உங்களுக்கு ஒரு இது வைக்கிறாங்க, ஒரு ஆப்பு வைக்கிறது யார்? பாஜக. எங்களை நம்பி தானே நீ ஆட்சிக்கு வர, எங்களை நம்பி தானே ஃபண்ட்ஸ் நாங்கள் கொடுப்போம், நம்பி தானே இதெல்லாம் வாக்குறுதி கொடுக்குற. ரைட் பண்ணு. ஆனால் ஒரு கண்டிஷன், எங்கால வந்து அமைச்சரவையில் சேர்க்கணும். சேர்த்தா உண்டு. நாயுடு பாருங்கள், புத்தாலி சந்திரபாபு நாயுடு, அவருக்கு அமராவதிக்கெலாம் பைசா வேண்டி இருந்தது இல்லை, டக்குன்னு என்ன பண்ணார்? பாஜகவை தூக்கி அமைச்சரவையில் போட்டார். இத்தனைக்கு அவர் மெஜாரிட்டி இருக்குது, போட்டார். அவர் போட்டார்ல, எதுக்காக போட்டார்? நாங்கள் ஃபண்ட்ஸ் கொடுக்கணும் தானே போட்டார். அப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி என்ன வேணால் பேசலாம், ஆனால் நீங்கள் இதெல்லாம் இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும்னா எங்கள் தயவு வேணும். அப்போ எங்கள் தயவு வேணும்னா என்ன பண்ணணும்? ஆட்சிக்கு நீங்கள் தனி மெஜாரிட்டி வந்தாலும் எங்கால் வந்து நீங்கள் அமைச்சர்களை போடணும். போட்டால் தான் பைசா, இல்லாட்டி உங்கள் திட்டம் எதுவுமே நிறைவேறாது. நாங்கள் அங்கங்கே எப்படி திமுக கட்ட போடுவோமோ, பிளாக் பண்ணுறோமோ, அந்த மாதிரி உங்களை பிளாக் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு ட்ரம்ப் கார்டை கையில் வச்சுருக்காங்க. அது தெரியாமல் தெரிஞ்சோ தெரியாமல் எடப்பாடி வாக்குறுதி அள்ளி விட்டுருக்காரு. ஆனால் அது பெரிய மக்கள் மத்தியில் பெரிய இது ஏற்படுத்தலை. அவருக்கு என்ன பயன்னா, தேர்தல் அரசியலில் அவர் வந்து கூட்டணி சரியாக அமையலை, அதிமுகவும் பலவீனமாக இருக்குது, தாவேக்காவும் வந்து அதிமுக ஓட்டுகளை வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி ஓடுறோம்னு காமிக்கணுன்றதுக்கு அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஈடுபடலை. ஆக்சுவலாக பேசுபொருளாக மாறவே இல்லை. ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கும்னு கணிக்கிறீங்க சார்? இதுவரை இன்றைக்கி நம்ம பேசுகிற வரையும் திமுகவுக்கு சாதகமாக தான் சார் இருக்குது. நாளைக்கு ஏதாவது மேஜராக ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடந்து திமுக அணிலேருந்து காங்கிரஸோ விசிகாவோ அது இது எங்கேயாவது போய், இல்லை அதிமுக அணி பாஜக அணியில் வந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் நடந்து அதிமுக விலைக்கு வந்து தாவேக்காவோட சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது மேஜராக ஏதாவது நடந்துருச்சுன்னா வந்து பிரச்சனையாகும். அது தவிர பாஜக, அதிமுக, தினகரன், தேமுதிக அவங்களாம் ஒரு இந்த ஜான் பாண்டியன் அவங்களாம் ஒரு அணியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்க. ஆனால் இந்த விஜய்ன்ற ஒருத்தர் வந்து என்ன ஸ்பாயில் பண்ணுவார், யாரோட ஓட்டை ஸ்பாயில் பண்ணுவார்? அவர் வந்து கோயம்புத்தூர் வட்டாரத்தில் அதிமுக பாஜக ஓட்டை ஸ்பாயில் பண்ணுவார், சவுத்தில் அதிமுக பாஜக ஓட்டை ஸ்பாயில் பண்ணுவார். அதெல்லாம் திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். மத்திய வட மாவட்டங்களில் திமுக ஓட்டை டேமேஜ் பண்ணுவார், திமுகவுக்கு பிரச்சனையாக வரும். ஸோ அப்போ விஜயுடைய ரோல் வந்து ஸ்பாயிலர்ன்ற ரோல் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இருந்தாலுமே இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து திமுக ஒரு எட்ஜி அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்க கொஞ்சம் மைக்ரோஸ்கோபிக் லெவலில், மைக்ரோ லெவலில் வேலை செய்கிறாங்க. ஆக்சுவலாக ஓட்டர்கள் மத்தியில் வேலை செய்கிறாங்க. ஒரு 6 லட்சம் பேர் திமுக தரப்பில் வேலை செய்கிறாங்க. கீழே 20 குடும்பத்துக்கு ஒருத்தர் வேலை செய்கிறாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களால் பயனடைந்த பயனாளர்கள், பல்வேறு திட்டங்களில் பயனாளிகள், அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க, குறிப்பாக பெண்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.